அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 6/5/2026. சதுர்த்தி திதி காலை 7:52 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி மூலம் நட்சத்திரம் பிற்பகல் 3:53 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். மந்த யோகம் பிற்பகல் 3:53 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவானுடன் செவ்வாய், மேஷத்தில் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, சமையலறை சாதனங்கள் வாங்க, தரகு வியாபாரம் தொடங்க, பழைய நண்பரை சந்திக்க, சமாதானம் பேச, காவல் தெய்வங்களை வணங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மனிதனாக வாழ்வதை விட மனிதாபிமானத்தோடு வாழப் பழகு. அதுவே காலமெல்லாம் உன்னை மற்றவர்கள் இதயத்தில் நிலைக்க வைக்கும். அதனால தாங்க எல்லார்கிட்டையுமே நீங்கள் அன்பாக பேசுவீங்க, பாசமாக பழகுவீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா, திடீர்னு அறிமுகமாகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடுனாலும் உடனே ஓடிப்போய் மனிதநேயத்தோடு அவங்களுக்கு உதவுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லாத்தையும் என்ன நம்ம பண்ண போகிறோம், எல்லாத்தையும் மற்றவங்களுக்கும் கொடுப்போம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்து சிவந்த கைகளோடு இல்லாமல் மனிதாபிமானத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதருள் மாணிக்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் ஏதோ வெளியிலெல்லாம் பரபரப்பாக உங்களை பேச வைக்கிறாரு, பிரபலியமாகவும் உங்களை ஆக்க வைக்கிறாரு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. வீடு கட்டுறது, வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு பொருத்தமான ஜாதகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்த நம்ம கட்டிடலாம், வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் சனி பகவானுடன் இருக்கிறதுனால எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது. ஏதாவது லோனை போட்டு தான் எல்லாம் வாங்கணும், இஎம்ஐ கட்டணுங்கிற ஒரு பொறுப்பு வந்தால் தான் நம்ம கையும் சும்மா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு அதிகமாக வருவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபம் உண்டுங்க. அதே மாதிரி கடையை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான யோசனைகளை இறங்கியிருக்கீங்க. தாராளமாக செய்யலாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் உண்டுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதிகாரிகளுடைய அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்க வேண்டாம். அதே மாதிரி புது வேலைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி கொஞ்சம் முன்ன இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே அடங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, பெருங்கடலில் எத்தனை நதிகள் கலந்தாலும் அந்த கடலானது அலட்டி கொள்ளாமல் எப்படி எல்லையை தாண்டாமல் அமைதியாக இருக்கிறதோ, அதுபோலவே எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் வெளியே காட்டி
கொள்ளாமல் அறிவாளிகள் எப்போதும் நடந்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவங்க தாங்க நீங்கள் தாங்க. எத்தனையோ கஷ்டம் வருங்க, ஆனால் நீங்கள் வெளியில் எதையுமே காட்டிக்க மாட்டீங்க. உள் மனசுக்குள்ளார ஓட விட்டு ஒத்திகை பார்ப்பீங்களே தவிர ஒருத்தவங்கள்ட்ட கூட அதை பகிர்ந்துக்கிட்டு நம்ம கஷ்டம் நம்மோடு இருக்கட்டும், அவங்களையும் கஷ்டப்படுத்துவானுங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்போதும் தன்னுடைய சவால்களை தானே எதிர்கொண்டு அவற்றையெல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. மதியம் 3:53 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும், வேலை சுமை இருக்கும், சின்னதாக ஒரு முன்கோபம் எட்டி பார்க்கும், யாரும் சரியாக புரிஞ்சிக்கலங்கிற மாதிரியான ஒரு ஆவேசம் இருக்கும். அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:53 முதல் நிதானமாக இருக்கணும். ஏன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது முதல் சந்திராஷ்டமம் தொடங்குது. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றவங்களை நம்பி வேறு எதுலையும் சிக்கிக்காதீங்க. முதலீடு போடுறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பலம் எது, பலவீனம் எதுங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளில் இறங்குங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க, இதெல்லாம் நம்பக்கூடாதுங்க. என்ன சந்திராஷ்டமம் அன்னைக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறவங்களாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. மறந்துட்டேங்க அப்படிம்பாங்க, ஒரு இடத்துல லாக் ஆகிட்டேன் அப்படிம்பாங்க. அதனால் மற்றவங்களை நம்பாமல் இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் நீங்களே முடிவெடுக்கிறது நல்லது, நீங்களே நேரடியாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும், அதெல்லாம் மறந்துட்டு அழக வேண்டியதை பார்க்கறது நல்லதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும், என்ன சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் இருந்துன்னு இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, முடிந்து போன பக்கங்களை திரும்பி பார்க்காதே. அதில் உன்னுடைய கண்ணீர் மட்டுமே கரையாக இருக்கும். அடுத்த பக்கம் காலியாக இருக்கிறது, புரட்டிப்பார். அதில் உன்னுடைய வரிகளை எழுத துணிந்து செல். நீங்கள் அப்படிதாங்க. முடிஞ்சு போனது முடிந்த மாதிரியே இருக்கட்டும், முடிய போகிறது நல்லதாக இருக்கட்டும் சொல்லி கடந்து போனதையெல்லாம் அவ்வப்போது நினைத்து கண்ணீர் விடும் பழக்கமெல்லாம் உங்கள்கிட்ட எப்பயுமே கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக வருங்காலத்தை பற்றி யோசிப்போம். கடந்து வந்த பாதைகள் கற்றுக் கொடுத்த அனுபவங்களை பயன்படுத்தி வருங்காலத்தில் ஜெயிச்சு காட்டுறதுக்கு என்ன வழியோ அதை யோசித்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. அழகு கிரகம், இளமை கிரகம் சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. எந்த சட்டையை உடுத்தினாலும் இன்னைக்கு கொஞ்சம் அழகாக இருப்பீங்க. முகத்தில் ஒரு தெளிவு, தேஜஸ், சின்னதாக ஒரு சிரிப்பு, இதெல்லாமே இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, தள்ளிப்போன விஷயங்கள் அதெல்லாம் கூட சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. முடியாதுன்னு சொன்னவங்க கூட உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. திடீர்னு வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்காரு, அவரோட புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க. இவங்கெல்லாம் நம்மகிட்ட பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க வழியை உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லியிருந்த இடங்களுக்கு போய் வருவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட மேற்கொண்டு ஏதாவது பெருசாக பண்ணணும், இப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா சரியாக வராது, விளம்பர உலகமாக இருக்குது, நாம் அப்படியே அமைதியாக இருந்தோம்னா சரியாக வராது, வேறு ஏதாவது புதுசாக யோசிப்போம்னு புதிய யோசனைகள் இன்றைக்கி வியாபாரத்தில் வரும். வியாபாரமும் இன்றைக்கி லாபகரமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். அந்த விவாதங்களில் கூட நீங்கள் தான் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. புது வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்குது. அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, இருள் இல்லை என்றால் நிலவு கூட அழகில்லை, துன்பம் இல்லை என்றால் வாழ்க்கையில் இன்பம் கூட அழகில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு
துன்பத்தை கண்டு நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. ஒரு வீடை கட்டி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வருது, எத்தனை இடையூறுகள் வருது, பணப்பற்றாக்குறையெல்லாம் வருது. ஆனால் அதே நேரத்தில் கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு சொந்த வீடுன்னு பால் காய்ச்சி உட்காரும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்குள்ளார. இதையெல்லாம் நினைத்து பார்த்து தொடக்கம் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், செயலின் முடிவு சிறந்ததாக இருக்கட்டும் சொல்லி விடாமுயற்சியால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கார். அதனால் சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடிக்க முடியாததை கூட முடித்து காட்டுவீங்க. தள்ளி போன விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்னைக்கு வந்து சேருங்க. கல்யாண விஷயமாகவும் பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வேலைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, புது வேலை ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்னைக்கு வந்து விற்று தீருங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள்லாம் தேடி வருவாங்க. அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையில் சின்ன சின்ன சவால்கள் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் சாதிச்சுட்டு தான் இருக்கீங்க. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வியாபார வகையிலையும் புதுசு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு வகையில் ஓடிக்கொண்டே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகளும் பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, விடியாத இரவும் இல்லை, முடியாத கதையும் இல்லை, எல்லாம் ஒரு நாள் மாறும். அதனால தாங்க எது நடந்தாலும் எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவ்வளோதான், இதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோமோன்னு தெரியலையே அப்படின்னு ஓய்ந்து ஒளிந்து கொள்ளாமல் எதுவாக இருந்தாலும் நம்மால் முடியும், இதையும் நம்மால் கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எந்த விதமான சவால்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் சர்வசாதாரணமாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய மன வலிமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி அடிமனசுக்குள்ளார சின்ன சின்ன கவலைகள் வந்து போகுங்க. அதே மாதிரி காலாகாலத்தில் உங்களுக்கு கல்யாணத்தை முடிக்கணுமேங்கிற ஒரு சின்ன கவலையும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. பூர்வீக சொத்து கைக்கு இன்னும் வரலையே, வழக்கு அது இதுன்னு போனோம்னாலே தாமதமாகுதேன்னு சொல்லி சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். பங்குதாரர்களால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கொஞ்சம் குறையுங்க. ஆனால் அதே நேரத்தில் வேலையாட்களால் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். முக்கியமான நாட்களில் வேலையாட்கள் விடுப்புக்கு போகிறதுனால நானே முதலாளி நானே தொழிலாளின்னு எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. திறமையானவர் நீங்கள் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. திறமை இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிற குணமும் இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்துட்டா உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க. என்கிட்ட திறமை இருக்குது, நான் மற்றவங்களை அனுசரித்து போகணுன்னு அவசியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பல நேரங்களில் அதுவும் தேவைப்படுதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய பிடிவாத குணங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கடுகடு சிடுசிடுன்னு தான் இருக்கும். 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது, மாலை 4 மணிக்கு பிறகு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மகிழ்ச்சி என்பது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது
பெருகி வளரக்கூடிய மிகப்பெரிய செல்வமாகும். அதனால தாங்க நல்லது நடந்தால் அதை 4 பேர்கிட்ட சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, அவங்களையும் சந்தோஷப்படுத்துவீங்க. ஆனால் அதுவே அல்லது நடந்து விட்டால் அதை யாருக்கும் சொல்லிக்க மாட்டீங்க. நம்ம கஷ்டம் நம்மோட போட்டோம், நாம் ஏன் அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுப்பான அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் சுகதுக்கங்கள் எதுவாக இருந்தாலும் உள் மனசுக்குள்ளாரையே பேசிக்கொண்டிருக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் உங்களை பாடாப்படுத்துகிறாருங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சின்னதாக ஒரு பயத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த பயத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் தைரியமான சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும், நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம நியாயமான வழியில் செய்துட்டு போவோங்கிற முடிவுக்கும் இன்றைக்கு நீங்கள் வருவீங்க. குடும்பத்தில் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு சவால் இருந்துக்கிட்டே இருக்கும், சண்டை சச்சரவு இருந்துன்னு இருக்கும். திடீர்னு உங்களுக்கு பிடிக்காதவங்க வீட்டுக்கு வருவாங்க. இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டு அவங்களையும் வரவேற்று இன்றைக்கி உபசரித்து நீங்கள் அனுப்புவீங்க. உங்கள்கிட்ட தான் அந்த பெருந்தன்மையே இருக்குதுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல்னு அலைய வேண்டியதாக இருக்கேன்னு மனசுக்குள்ளாரையே முணுமுணுத்து கொள்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. உஷ்ண கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேசாக அடி வயிற்றில் வலி, வேனல் கட்டின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. என்னதான் இருந்தாலும் ராகு உங்களுக்கு வலிமையாக இருக்கார். ஏன்னா எதிரி ஸ்தானம், சத்துரு ஸ்தானம், கடன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால எவ்வளோ எதிரிகள், கடன் பிரச்சனைகள் வந்தாலும் எப்படியோ உருட்டி புரட்டி சமாளிச்சுட்டு இருக்கீங்களே, அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கெல்லாம் ராகு தாங்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறாருங்க. சூரியன் புதன் 2 பேரும் சேர்ந்து 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. அதனால் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். இன்றைக்கி கூட லாபம் நல்லாயிருக்கு. உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்க்குறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பிடித்ததை விட கிடைத்தது நிம்மதி தந்து கொண்டிருக்கிறது. கிடைத்தது தான் பெரிது என்று நாம் எப்போது நினைக்கிறோமோ அப்போதிலிருந்தே நமக்கான மகிழ்ச்சி தொடங்குகிறது. நீங்கள் அப்படி தாங்க. சின்ன வயசில் அப்படி இப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு வச்சுருப்பீங்க, இப்படி இருந்தால் நல்லது, அப்படி கிடைச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பிறகு என்ன கிடைக்குதோ அதை பார்த்துட்டு சரி இறைவன் நமக்கு இதுதான் சொல்லி நம்முடைய தலையெழுத்தில் எழுதியிருக்காரு, நமக்கு விதிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இருக்கிறத வச்சு கிடைச்சதை வச்சு நிம்மதியாக இருக்க பார்ப்போம்னு சொல்லிட்டு போதும் என்ற மனமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமான நாளாக இருக்குதுங்க. தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நினச்சது நிறைவேறுங்க. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. பிரபலங்களும் உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வருங்காலத்துக்கு என்ன பண்ணலாம், வருமானத்துக்கு என்ன பண்ணலாம், குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். சகோதரங்களுக்குள்ளாரையும் மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை உடன் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கூட்டிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் பெருசாக பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. உங்கள் கஷ்டத்தை நீங்கள் எப்பயுமே வெளியில் சொல்லிக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீங்க. அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது பார்த்து பொறாமப்படுறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதையும் அளவாக பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் உடல்நிலை, ஆரோக்கியம் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பழைய பிரச்சனை ஏதாவது வந்துருமோ, மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்குமோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் கம்பீரமாகவே இருக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது.
வாடிக்கையாளர்களும் வருவாங்க, லாபம் இருக்குது. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன், அவரும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்திலையும் இன்றைக்கி மரியாதை கூடும். சில கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி சுப செலவுகள் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உதடுகளிலிருந்து வரும் வார்த்தைகளை விட உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த அன்புக்கும் அந்த பாசத்திற்கும் அந்த வார்த்தைகளுக்கும் ஆயுள் என்றைக்குமே அதிகம். அதனால தாங்க உதட்டால் பேசுகிறவங்கள விட உள்ளத்தால் வந்து பேசுகிறவங்க, உள்ளபடி வந்து பேசுகிறவங்கள நீங்கள் நேசிப்பீங்க. ஒருத்தவங்க பேசுகிற துணியை வச்சே அவங்க உதட்டால் பேசுகிறாங்களா உள்ளன்போடு பேசுகிறாங்களாங்கிற மாதிரியாக எடை போட்டு தகுதி போட்டு அதை தராதரம் பிரித்து பார்க்கக்கூடிய சக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்கள், செலவுகள் அதிலேருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. உடல்நிலை சீராகும். ஏதோ ஒன்று பெருசாக படுத்துகிற மாதிரியே இருக்குது, வேறு ஏதாவது பெருசாக உடம்புக்கு வந்துடுமோ, இந்த மாதிரியான சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயுடன் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக உங்களுடைய ஆரோக்கியத்தின் மேலே நீங்கள் அக்கறை காட்டிக்கிட்டே இருக்கணுங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாம் தேவைப்படுது. வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்கள். என்றைக்குமே இரவு உணவு சீக்கிரம் எடுத்துங்க. நேரம் கடந்து இரவு நேரம் சாப்பிட வேண்டாம். அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லது நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். அதே மாதிரி குடும்பத்தில் எல்லா வகையிலுமே விஐபிகளும் வருவாங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய சிக்கல்லாம் தீருங்க. வியாபாரத்தில் மேற்கொண்டு ஏதாவது புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்தால் எடுக்கலாம். குறிப்பாக மருந்து, உணவு, துணி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த முயற்சிகள் அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பார்க்கும்போது சரண்டர் ஆகிற மாதிரி பேசுகிறாங்க, பின்னாடி போய் நம்மளை சட்டை பண்ணாமல் போகிறாங்க. எல்லாம் நடிப்பு உலகம்தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கும் இன்றைக்கு நீங்கள் வருவீங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போவே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை. எண்ணங்கள் தான் வாழ்க்கையை முடிவு செய்கிறது. வயசு கூட எத்தனை ஆகுதுன்னு சிலர் கேட்பாங்க. அது எண்ணிக்கை தான் இத்தனை வயசு ஆகுது அப்படிங்கிறது. ஆனால் நம்முடைய மனசு, நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருந்ததுன்னா நாம் எப்பொழுதுமே வயசை தாண்டியும் இளமையாக இருக்க முடியும். இந்த விதமான சூட்சுமங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய எண்ணங்களையும் இதயங்களையும் இளமையாக்கி வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மூலம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் 3:53 வரைக்கும் சந்திரன் பயணிக்கிறாரு. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்கும் ரொம்ப கவனம் தேவைப்படுதுங்க. பதட்டப்படாமலும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் மதியம் 3:53
இடத்திலிருந்து பூராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு இன்னைக்கு பரவாயில்லைங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட தடங்கலாகி அப்புறம் தாங்க முடியும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் நாக்கு ருசிக்கு ஆசைப்பட்டு காரசாரமாக ஏதாவது சாப்பிட்டு வைக்காதீங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறனால வயிறு ஒரு மாதிரி ஆகும். அதனால் எளிதாக செரிக்கக்கூடிய உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. பழங்களும் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். யாரையும் பகைச்சிக்காதீங்க. வாடிக்கையாளர்களையும் கனிவாக நடத்துறது நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் இருந்துருக்கும். அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழக கற்றுக் கொடுக்கிறது சில அனுபவங்கள். ஏன்னா நீங்கள் அப்படியே அன்பை கொட்டுவீங்க. யார்ட்டையாவது நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கன்னா, நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே கொட்டுவீங்க. அளவுக்கு அதிகமாக பாசத்தை கொட்டுவீங்க. ஆனால் அது மாதிரி கொட்டி கொட்டி உங்களை வேறு மாதிரிலாம் ஏமாற்றிட்டாங்க. அதனால தான் இப்போல்லாம் எதுவாக இருந்தாலும் அளவாக வைத்துக்கொள்வோம், அளவாக பழகுவோம், அளவாக அன்பு காட்டுவோம், அளவாக பேசுவோம்னு எல்லா வகையிலுமே ஒரு இடைவெளியை விட்டு எல்லோரிடமும் பழகி கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தான் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வருது, சமாளிக்க முடியலை. இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லி வாங்கின இடத்துலையும் மாறி மாறி சொல்லின்னு இருக்கோம். வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்களே. அதனால் எப்போ தான் அந்த கடன் பிரச்சனைலாம் தீரும்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் தைரியஸ்தானத்தில் 2 கிரகங்கள் இருக்கிறதுனால எப்படியும் கடனெல்லாம் அடைச்சிடலாம், அடகில் இருக்கிற பொருள்லாம் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விதமான நம்பிக்கை உள் மனசுக்குள்ளார நாடி நரம்புக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக விஐபிகள் இருப்பாங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வீடு மாறும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, மாறிட்டிங்கன்னா நல்லது. அதிலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள்லாம் வரப்போகுது. அதனால் மாறுறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவு லாபம் இருக்குது. ஒரேடியாக லாபம் இல்லைனாலும் ஓரளவு இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் சந்தோஷப்பட்டு கொள்வீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்தாலும் பரவாயில்ல, சில புது விஷயங்கள் நாம் இன்னைக்கு கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் உங்கள் மனசை எட்டி பார்த்து கொண்டேயும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்பயுமே கவனமாக இருங்க. அதுதாங்க ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு தான் நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நேசம் என்பது நினைக்கும் வரை, பாசம் என்பது பழகும் வரை, அன்பு ஒன்றுதான் நாடி துடிப்பு இருக்கும் வரை. அதனால தாங்க உண்மையான அன்புக்கு நீங்கள் ஏங்குவீங்க. அந்த உண்மையான அன்பு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அடிமையாகவும் இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையான அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி சென்று அவர்களுக்கு நட்பு பாராட்டுபவர்கள், உண்மையான அன்பு உள்ளவர்களுக்கு வாரி வழங்குபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக
இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்னைக்கு வந்து சேருங்க. குரு பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்கும். அதிகாரிகள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சந்திரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த இடத்த விற்றுலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். அது நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினச்சது நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு செல்வம் வந்து சேருங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நிமிர ஆசை இருந்தால் நீ வளைந்து கொடுக்க கற்றுக்கொள். வில்லிலிருந்து வில்லானது வளைந்து கொடுக்கும் பொழுதுதான் வில்லிலிருந்து அம்பானது வெளியே சென்று இலக்கை அடைத்து தாக்குகிறது. அதுபோல வளைந்து கொடுக்கும் போதுதான் வாழ்க்கையின் லட்சியங்கள் எல்லாம் நம்மால் அடைய முடிகிறது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு ராஜதந்திரத்துடன் நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்கும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. வெளியிலெல்லாம் நல்ல பேர் தான், அதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளார வந்தால் தான் ஏதாவது ஒரு குடைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. 7.5 சனி ஜென்மச்சனி கூடவே வந்து ஜென்மச்செவ்வா 2 பேரும் சேர்ந்து நம்மளை பாடாப்படுத்துகிறாங்களே. எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ மறுபடியும் உட்காந்து பேசுகிறாங்க. வேணான்னு சொல்லி எழுந்து போனாலும் விட மாட்டேங்கிறாங்களேன்னு பல நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அப்படி இப்படி எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு இருக்கீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சுருக்குன்னு இப்பெல்லாம் கோவப்படுறீங்க. முணுக்குன்னு எதுக்கெடுத்தாலும் முன்கோபம் வருது உங்களுக்குன்னு. அக்கம் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பற்றி விமர்சித்து பேசுவாங்க. கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கார். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. வியாபாரத்தில் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய யுக்திகளை நீங்கள் மாற்றி இன்னைக்கு கொஞ்சம் லாபம் பார்ப்பீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 4 மணி வரைக்கும் அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 4 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. திவ்ய கேரளம் அப்படின்னு ஒரு அருமையான புத்தகங்க. அந்த ஜோதிட நூலில் ரொம்ப பழமையான நூல் அது, ஓலைச்சுவடி நூல் அது. அதில் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க.
பயணங்கள் யாரெல்லாம் வந்து பயணப்படுவாங்க, சிலர்லாம் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி கூட எந்த ஊருக்கும் போயிருக்க மாட்டாங்க. சிலர்லாம் வந்து குக்கிராமத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் விமானத்திலேயே பறந்து பறந்து பல நாடுகளுக்கு பயணம் செய்து கொண்டே இருப்பாங்க. அப்போ இந்த பயணங்கள் ட்ராவல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்குரிய இடம் எது? நம்முடைய ஜாதகத்தில் வந்து பயணங்களுக்கு உரிய இடம் லக்னத்திலேருந்து 3ஆம் இடம் 9ஆம் இடம். இந்த 3வது வீட்டுக்குரிய கிரகமும் 9வது வீட்டுக்குரிய கிரகமும் சரவீடுகளில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவங்களுக்கு தொடர்ந்து பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். காலைல சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்காருங்க. காலையில் டிஃபன் வந்து ஆஸ்திரேலியாவில், அதுக்கடுத்து வந்து டின்னர் வந்து யூகேயில், இப்படி தாங்க அவர் வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. பல இடங்களில் பிஸ்னஸ்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ பயணங்கள் அப்படின்னு சொல்லும்போது லக்னத்துக்கு 3ஆம் இடம் 9ஆம் இடம் வருதுங்க. சின்ன சின்ன பயணம் அது வந்து 3ஆம் இடம் சின்னதாக, அதாவது 3வது வீட்டுக்குரிய கிரகம் வந்து உபய வீட்டில் இருந்தால் தொலைதூரமாக நகர மாட்டாங்க, அந்த வட்டாரத்திலே சுற்றின்னு இருப்பாங்க. அந்த மாவட்டம், வட்டம், மிஞ்சி போனால் மாநிலம், அது வரைக்கும் வருவாங்க. அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் அப்படின்னு பார்த்தா தான் 9ஆம் இடம். ஒருத்தவங்க ஜாதகத்தில் பாக்யாதிபதி பலமாக உட்கார்ந்துருந்தாருன்னா அவங்க வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. திரையிடல் ஓடி திரவியம் தேடுறதுலேருந்து ஃபாரின் நிறையா சுற்றுறது, பிஸ்னஸ் விஷயமாக போகிறது, வேலை விஷயமாக சுற்றுறது, அதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் வான்வழி பயணங்கள், ஏன்னா இப்போ வந்து ஆகாய வழி பயணங்கள் அப்படின்னா தான் ஃப்ளைட்டில் போகிறது, ஆகாய விமானத்தில் போகிறது அப்படின்னு பார்த்தா அவங்க ஜாதகத்தில் 9ஆம் இடம் 12ஆம் இடம், லக்னத்துக்கு 9ஆம் இடம் 12ஆம் இடம் தான் ஆகாய வழியில் ஆகாய விமானம் மூலமாக பறந்து பறந்து பயணிக்கிறது. இந்த 2 கிரகங்கள் வலுவாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு தான், எப்போ பார்த்தாலும் டிக்கெட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க, புக் பண்ணிகிட்டே இருப்பார், பிஸ்னஸ் கிளாஸ்லேயும் போயிட்டு வருவார், அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் அவங்களுக்கு இருக்குங்க. நீர்வழி பயணங்கள், கப்பல் வழியில் போகிறது, க்ரூஸ் அதில் வந்து இருந்துட்டு வர்றது, இதெல்லாம் வந்து 4ஆம் இடம் 9ஆம் இடம், முக்கியமாக 4ஆம் இடம். அதுதான் வந்து நீர்வழி பயணம், கடல் வழி பயணம், ஆற்று வழியாக கடந்து போகிறது, இந்த மாதிரி பயணங்களுக்கெல்லாம் உரிய வீடு 4. லக்னத்துக்கு 4ஆம் இடம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு நீர்வழி பயணங்கள் நிறையா இருக்குங்க. நிலவழி பயணம், ஆன் ரோடில் போகிறாங்க இல்லைங்களா, கார்லேயே சுற்றுறது, அதுக்கும் 3ஆம் இடம் 4ஆம் இடம் அது மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை பயணம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு எந்த கிரகம் அப்படின்னு பாருங்கள், லக்னாதிபதி தான். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், நல்லது நடக்குமா அல்லது நடக்குமா, சுபங்கள் நடக்குமா அல்லது வேறு எதாவது நடக்குமா, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது லக்னாதிபதி. அப்போது எந்த பயணம் வேணாலும் நம்ம பண்ணலாம், வான்வழி, நிலவழி, நீர்வழி பயணங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் வாழ்க்கை பயணம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை பயணம் வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வழிப்பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வழியில் எந்தவித இடையூறும் இல்லாமல் பயணம் வந்து தடங்கள் இல்லாமல் இருக்கணும். ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்னா லக்னத்துக்கு 3ஆம் இடம் 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருக்கும் பொழுது நம்ம பயணம் செய்யும் பொழுது வழித்தடங்கல்கள் எதுவும் இல்லாமல் பயணம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குங்க. அதனால் இப்போ வான்வழி பயணம் அப்படின்னு சொன்னால் குரு பகவானும் சனி பகவானும் ஆகாய விமான பயணங்களுக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. தரைவழிக்கு வந்து சுக்கிரன் தான், காரில் போகிறது வர்றது அதெல்லாம் வந்து, அதுக்கடுத்து வந்து புகை வண்டி, அதுக்கடுத்து வந்து எல்லாமே வந்து தரைவழி தானே, நிலவழி தானே, அது காரணம் வந்து சுக்கிரன் தான். நீர்வழி பயணங்களுக்கு சந்திரனும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும் கடல் வழி பயணிக்கிறதுக்கு. இப்படியெல்லாம் அந்த நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ட்ராவல் அதிகமாக இருக்குமா இருக்காதா, இல்லை அதே ஊரில் தான் இருப்பாங்களா, இதெல்லாமே அந்த பழமையான நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் பழைய நூல்களை தேர்ந்தெடுத்து படிப்போம். ஜோதிடம் வெறும் பொழுதுபோக்கல்ல, அதிர்ஷ்டம் எப்போ அடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பயணங்கள் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும், அதாவது ஆ முதல் அக்கு வரை இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திறவுகோலாக இருப்பது, மிகப்பெரிய வழிகாட்டியாக இருப்பது, கலங்கரை விளக்கமாக இருக்கிறது ஜோதிடம் தாங்க. அதனால் ஜோதிடத்தையும் தெரிந்து கொள்வோம், சுகமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.